அடையாளம் காட்டும் சைவம். சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுள் சிவபெருமான் என்பதையும், சிவ சம்பந்தமுடையது சைவம் என்பதையும், சைவம் சிவனுடன் சம்பந்தமாகுதல், சைவம் தனி அறிந்தே சிவம் சாருதல், சைவம் சிவன் தன்னை சாராமல் நீங்குதல், சைவம் சிவானந்தம் சாயுச்சியமே எனும் மந்திரம் சொல்கிறது. சைவ சமய நெறியாவது சிவனுடன் சேர்ந்து இருத்தல். சிவம் என்பது சைவ நெறிமுறை அறிந்து சிவனோடு கூடியிருத்தல். சைவம் என்பது சிவப்பரம்பொருளோடு தாம் ஒன்றி கலந்து இருக்கிறோம் என்ற உணர்வுமற்று அந்த நினைப்பையும் விட்டு ஒளிந்து இருத்தல். இப்படி சிவத்தோடு சிவமாக கலந்து சிவ சிந்தனையில் சிவானந்தம் பெற்று பரம்பொருளோடு இரண்டர கலந்து நிற்றலே சாயுச்சிய நிலை அடைதலாம். அது மட்டுமல்லாமல் பாச ஞானத்தில் அளந்தும் ஆன்மா எப்படி பசுஞானம் பெற்று பின் பதிஞானம் சித்திக்க சாயுச்சிய முத்தி பெறுகிறது எனும் சைவ சித்தாந்த செம்பொருளையும் இம்மந்திரம் திட்டத் தெளிவாக சொல்வதை காண முடியும். முழுமுதற் கடவுள் சிவபெருமான் என்பதையும், எவ்விடத்தில் அவனை பணிந்தால் பணிபவர் உள்ளத்தை கோயிலாக கொள்வான் என்பதையும் பின்வரும் மந்திரம் உணர்த்துகிறது. நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேடித் திரிந்து சிவபெருமான் என்று பாடி பணிந்தவன் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே. நாடு நகரங்கள் எல்லாம் நல் திரு கோயில்கள் இருக்கின்ற இடங்கள் என்று தேடிப்போய் அங்கெல்லாம் இருக்கின்ற சிவபரம்பொருளை கண்டு சிவபெருமானை என்று பணிந்து போற்றி பாடுங்கள். பாடி பரவி வணங்கி நில்லுங்கள். இப்படி வணங்கி பணிந்தால் பணிபவர் உள்ளமே கோயிலாக கொண்டு எழுந்தருளுவான் பரம்பொருள் என இம்மந்திரம் கூறுகின்றது. அது மட்டுமல்ல, சைவ சித்தாந்தம் கூறும் முப்பொருள் உண்மையையும் திருமந்திரம் சித்தாந்த சாஸ்திரங்கள் தோன்றுவதற்கு முன்னே கூறிவிட்டது. முப்பொருள்கள் பதி பசு பாசம் என்னும் மூன்று. அவை மூன்றும் அனாதியான உள்பொருள் என்பதை பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினைப் போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்றணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நிலாவே என்கிறது மந்திரம். பதி பசு பாசம் என்று சொல்லப்படும் மூன்றில் இறைவனைப் போலவே உயிர்களும் அவற்றை பற்றியிருக்கும் பந்த பாசங்களும் அனாதியானவை. தலைவனாகிய இறைவனை ஆன்மாக்கள் அணுகுவதில்லை. காரணம் அவற்றை பற்றியுள்ள பாசங்களாம். ஆனால் இந்த ஆன்மாக்கள் தலைவனாகிய பதியை நெருங்கினால் அவற்றை பீடித்துள்ள பாசங்கள் நில்லாது விலகிப்போம் எனும் சைவ சித்தாந்த உண்மையை இம்மந்திரம் சொல்கிறது. சித்தாந்த நெறி நின்று இறைவனை தொழுதால் சிவம் முத்தி சித்திக்கும். வேதாந்த தெளிவே சைவ சித்தாந்தம். இது காட்டும் பொருள் சிவமே என பின்வரும் மந்திரம் உணர்த்துகிறது. சித்தாந்தத்தே சிவன் முத்தி சித்தித்தலால் சித்தாந்தத்தே நிற்போர் முத்தி சித்தித்தவர். சித்தாந்தத்தே வேதாந்தம் செம்பொருள் ஆதலால் சித்தாந்த வேதாந்தம் காட்டும் சிவனையே. சித்தாந்த வழி நிற்கும் சீடர்களுக்கு திருவடி பேரின்பமாகிய முத்தி காட்டுதலால் சித்தாந்த நெறி நிற்போர் முத்தி இன்பம் பெற்றவராவர். சித்தாந்தம் வேதாந்தம் என்ற இந்த இரண்டும் உயர்ந்த பரம்பொருளாகிய சிவத்தை பற்றியதாதலால் சித்தாந்தம் வேதாந்தம் என்னும் இரண்டுமே சுட்டுவது சிவனின் காட்சியே எனும் இம்மந்திரம் கருத்து மிக உயர்வானதாகும். இக்கலியுகத்தில் சைவம் சிவநெறி என்றும் சைவ சித்தாந்தம் என்றும் சிவபெருமான் என்றும் சொல்லுவதற்கு கூச்சப்படுபவர்களையும் நமது சமயத்தின் பெயர் எது என தெரியாது தடுமாறுபவர்களையும்
பரவலாக காண்கிறோம். இவர்கள் திருமூலரின் திருமந்திரத்தை படிப்பார்களே ஆனால் தம் அறியாமையை புரிந்து தெளிவு பெறுவர். சைவத்தை அறிய மிக தொன்மையான, ஆழமான, அகலமான, நுண்ணிய கருத்துக்களஞ்சியமாயுள்ள திருமந்திரத்தை படித்து வாழ்வின் பயனை பெறுவோம். புவனாபதி மிகு புண்ணியன் எந்தை அவனே உலகின் அடற்பெரும் பாகன். அவனே அரும் பல ஜீவனும் ஆகும். புவனாபதி மிகு புண்ணியன் எந்தை அவனே உலகின் அடற்பெரும் பாகன். அவனே அரும் பல ஜீவனும் ஆகும். அவனே இறையன மால் உற்றவாறே. அவனே இறையன மாலுற்றவாறே. பெரியோர்கள் சிவனிடத்திலேயே காதல் மிக்கவர்களாய் அவனையே நோக்கி நிற்றக்குக் காரணம் எல்லா புவனங்கட்கும் அதிபதி அவனே. புண்ணியத்தின் பயனாய்க் கிடைப்பவனும் அவனே. யாவர்க்கும் தந்தையும் இவனே. உலகத்தை வலிமை வாய்ந்த தலைமையோடு நடத்துவோனாகி அதனை நடத்துபவனும் அவனே. எண்ணித்தொகை கூறுதற்கு இயலாத அனைத்துயிர்களும் அவனே. ஆகலின் அவன் ஒருவனே கடவுள் என உணரும் மெய்யுணர்வேயாகும். உன்னின்று ஒளிரும் உலவாப் பிராணனும் விண்ணின்று இயங்கும் விரிகதிர்ச் செல்வனும் மண்ணின்று இயங்கிடும் வாயுவுமாய் நிற்கும் கண்ணின்று இலங்கும் கருத்தவன் தானே. உயிர்களின் உடம்புள்ளிருந்து ஓவாது இயங்கி உயிரை நிலைப்பிக்கின்ற பிராணனும் வானத்தில் இயங்கி உலகிற்குப் பல நலங்களை விளைவிக்கின்ற அளவற்ற கதிர்களையுடைய பகலவனும் மண்ணில் ஒரு சிற்றிடமும் விலக்கின்றி எங்கும் இயங்கி வாழ்விக்கும் காற்றும் மற்றும் அனைதது பொருள்களுமாய் நிற்பவன் சிவன் என்றால் உயிர்களின் அறிவினுள் விளங்கி அவ்வறிவை அறியச் செய்பவனும் அவன்தானே. வேறு யாராய் இருக்க முடியும்? எண்ணும் எழுத்தும் இனம் செயல் அவ்வழி பண்ணும் திறனும் படைத்த பரமனை
கண்ணில் கவரும் கருத்தில் அது இது உன்னின்று உருக்கி ஓர் ஆயமும் ஆமே ஆரின என் அறிவையும் எழுத்து அவ்வறிவின் வழி இன்பத்தையும் உண்டாக்குதல் அவை இரண்டும் இயற்றமிழில் அறிஞரால் ஓர் இனப்படுத்தி எண்ணப்பட்டன. எண் என்ப ஏனை, எழுத்தென்ப ஒன்று, எண்ணெழுத்திகழேல். இரண்டு எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் மூன்று என்பவற்றைக் காண்க. இசைத்தமிழில் பண், திறம், இன்னும் திறத்திறம் என்பனவும் அவ்வாறு ஓரினப்படுத்தி எண்ணப்படுவனவாம். இன்னோரன்ன பலவற்றை இனம் இனமாகப் படைத்த சிவபெருமானைக் கண்ணிலும் பொருள்களை உணரும் கருத்திலும் அது என்றும் இது என்றும் சேய்மைப் பொருளாகவும் அண்மைப் பொருளாகவும் தம்மின் வேறு வைத்து உணர்வார்க்கு அவன் அங்கனம் உணரும் உணர்வை அவ்வுணர்வின் வழியே சென்று உணர்விற்கு உணர்வாய்த் தோன்றி அளித்து அவனே தாம் எண்ணும்படி ஒன்றாகியே நின்று ஒப்பற்ற ஓர் ஊதியமும் ஆவான். தோன்றல், நிற்றல், ஒடுங்கல் என்னும் முத்தொழில்களில் நடுவனதாகிய நிற்றல். தொழிலுடையவாய் உள்ள உலகங்கள் அனைத்தும் தனது உருவத்திற்குள்ளே இவ்வாறு அடங்கியிருக்க எனச் சங்கற்பித்துச் சிவன் அவற்றில் நிறைந்து நிற்கின்றான். பல உடன் சென்ற இப்பார் முழுது ஈசன் செலவறிவார் இல்லைச் சேயன் அணியன் அலைவிலன் சங்கரன் ஆதியம் ஆதி பலவிலதாய் நிற்கும் பான்மை வல்லானே ஆ